இந்த செல்வத்தின் மீது நாம் புரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ நம்ம ஏழையா இருக்கணும் வைங்களேன், இங்க இருக்கிற எல்லாரும் ஏழை, எந்த வீடுமே இல்லன்னு வச்சுக்கிறோமே. இப்ப நம்ம எல்லாம் எதை நினைப்போம்? ஒரு குடிசை இருந்தாலே பரவாயில்லன்னு நினைப்போம். இப்ப குடிசை வந்துருச்சு, ஒரு ஓட்டு வீடு இருந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். ஓட்டு வீடு வந்துருச்சு, ஒரு மாடி வீடு வந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். மாடி வீடும் நல்லா தண்டான், ஒரு 2 மாடி இருந்தா நல்லா இருக்குமே. 2 மாடி வந்துரும், பக்கத்துல ஒருத்தன் 10 மாடி வச்சிருப்பான், 10 மாடி வந்தா நல்லா இருக்குமே. அப்ப நம்ம மனசெல்லாம் எப்படி போகுது? நாம எந்த இடத்துல இருந்து அடுத்த ஸ்டெப்ப பாக்குறோமோ அங்க போயிட்டா அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்னு நமக்கு வந்ததை விட இன்னைக்கு 5000 சம்பளமா ஒரு 10,000 வந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். அடுத்து 15,000 வந்தா நல்லா இருக்குமே நினைப்போம். கடைசியில 1 லட்சம் 2 லட்சம் 1 கோடி வந்தாலும் 1 கோடி வந்தா நல்லா இருக்குமே. நம்ம மனசு ஒன்னை விட ஒன்னை விரும்பி கொண்டுதான் இருக்கிறது. இத ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, லவ் அன்னலி இப்னி ஆதம் வாதியம் மின் தஹபின் அஹப்ப யகூன லஹு வாதியானி. அதாவது ஆதமுடைய மகனுக்கு ஒரு நீரோடை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் இரண்டாவதாக எனக்கு நீரோடை அளவுக்கு தங்கம் வேண்டுமே என்றுதான் விரும்புவான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க? எனக்கு ஒரு வீடு அளவுக்கு தங்கம்னு சொல்லல, எனக்கு ஒரு பங்களா அளவுக்கு தங்கம் சொல்லல, ஒரு நீரோடை நிறைய தங்கம் ஓடினாலும் நம்ம அடுத்து என்ன நினைப்போம் தெரியுமா? எனக்கு போதுன்னு நினைக்க மாட்டோமா? அங்கிட்டு ஒரு நீரோடை கிடைக்கலாம்னு தான் விரும்புவோம். 2 ஓடை கிடைச்சாலும் இன்னொன்னு ஓடை ஓடலாம் தான் நினைப்போம். அப்ப நம்ம மனசு என்னவா இருக்குது? செல்வத்தின் மேல ஒன்னு வந்தா இன்னொன்னு வரணும் தான் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றாங்க, வலை யம்லஹு ஃபாஹு இல்லத்துரா. ஆதமுடைய மகனுடைய அந்த ஆசை என்பது குடிக்கிட்டே போகும், கடைசியில மண்ணு தான் அவன் வைத்த நிறக்குன்னு சொல்றாங்க. நமக்கு ஆசை வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம எப்போ தெரியுமா ஆசை முடியும்? மவுத்தா போய் மண்ணுக்குள்ள போனாதான் நமக்கு அந்த ஆசை நிற்கும். ஏன்னா மவுத்தா போயிட்டோம், அதுக்கப்புறம் விரும்ப மாட்டோம். மவுத்து வரைக்கும் வந்து கொண்டேதான் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.